ஹலோ ஆல். பறந்து விரிஞ்ச பிரபஞ்சம், நிசப்தம் நிறைஞ்ச ஒரு இடம். இந்த நிசப்தத்தோட கூச்சல் உங்க காதை தொலைச்சு மனசுக்குள்ள இருக்கிற கூச்சலை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. நேரா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட இதுதான் என் ஆசை, எனக்கு இதை கொடு அதை கொடு, அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், கம்யூனிகேட்டிங் வித் தி கிரியேட்டர் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் பாசிபிளா? அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது யாரு? எப்படி அதுகிட்ட பேச முடியும்? அதுக்கு காதுகள் இருக்கா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலா இந்த தொகுப்பு இருக்க போகுது. சோ தொடர்ந்து கேளுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த யூனிவர்ஸே நீங்க தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அது எப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல உங்க கிரியேட்டிவிட்டி கலர்ஸ் எல்லாத்தையும் தெளிச்சு விட்டு கண்ணை மூடி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு இடமா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படியே உங்களுக்கு ரைட் சைட்ல திரும்பி பாருங்க. அதை விட பெரிய ஒரு உருவம் நிக்குது. பார்க்க உங்கள மாதிரியே இருக்கு. உத்து கவனிச்சா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம். அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். அட உண்மையாதாங்க சொல்றேன், அது நீங்க தான். இந்த யூனிவர்ஸே உங்க உருவத்துல தான் இருக்கு, உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதை நீங்க மனசார நம்புற பொழுதுதான் உங்களுக்கான லாஸை நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசுறப்ப உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட தான் பேசுறீங்க, அது வேற யாரும் இல்ல. ஸோ நீங்களே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுக்க தேவையில்லை. இதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லர் தான். நம்மள பல பேர் அந்த படம் பார்த்துருப்போம், அட்லீஸ்ட் அதை பத்தி கேள்வியாச்சும் பட்டிருப்போம். பாதி தான் புரிஞ்சிருந்தாலும் என் மனசுல ஆழமா பதிஞ்ச 2 விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், அந்த படத்தோட ரியல் ஹீரோ கூப்பரை விட அவரோட செல்ல பொண்ணான மர்ஃப் அப்படிங்கிற மாஃபி கூப்பர் தான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒருத்தங்களா இருப்பாங்க. அதுல நம்ம நோட் பண்ணாம விட்ட ஒரு சின்ன டீட்டெயில் நான் சொல்லவா? அவங்க நேமோட மீனிங். அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான லாவோட நேம் வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் மர்ஃபிஸ் லாவை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் கேன் கோ ராங் வில் கோ ராங். இதுக்கு கூப்பர் சொல்லுவாரு, இந்த லா ஒரு நெகட்டிவான லா இல்ல. இதுக்கு அர்த்தம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் ஹவெவர் ஹேப்பன் இன் இட்ஸ் வே. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ப்ரே ஃபார் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பாரு. 2வது விஷயம், டெஷர் ஆக்ட் அப்படின்ற ஒரு 4 டைமென்ஷனல் கியூப் மூலமா கூப்பர் இன்னொரு டைம் லைனுக்கு போவாரு. டெஷர் ஆக்ட் அவருக்கு டைம் லைன்ல இருக்கிற எல்லா டைமுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இதை உங்க மைண்டோட நான் ரிலேட் பண்ண போறேன். இந்த டெஷர் ஆக்ட் உண்மையாவே உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. நீங்க உங்க ஃபியூச்சரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் மேல ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷுவல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். இதுக்கு விஷன் போர்ட் மாதிரியான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிவர்ஸோட லாங்குவேஜ் தான் என்ன? யூனிவர்ஸ் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா போதும். ஜெர்மன் பையன்கிட்ட தமிழ்லையும் ஹிந்தி பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லையும் பேசினா அவங்களுக்கு நீங்க பேசுறது புரியாது, உங்க வேலை நடக்காது. ஸோ டிரான்ஸ்லேட்டர் தேவை. அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெறுமையான வெற்றிடம். அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வைப்ரேஷன் மட்டும்தான். அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட வைப்ரேஷனை யூனிவர்ஸ்ல ஒரு மூலையில இருக்கக்கூடிய நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற அந்த ஒரு விஷயத்தோட வைப்ரேஷன் கூட மேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்சிஸ்டண்டா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்ச மாதிரியே கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்றீங்க அப்படின்னா, ஓ இவருக்கு இதுதான் வேணும் போல அப்படின்னு யூனிவர்ஸ் அந்த விஷயத்த உங்ககிட்ட தள்ளிவிடும். இப்போ நீங்க இதை அள்ளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களோட சிந்தனைகளுக்கு நடுவுல நீங்க விடக்கூடிய அந்த கேப்ல தான் யூனிவர்ஸ் இயங்குது. அது எந்த மாதிரி விஷயத்த வச்சு நீங்க ஃபில் பண்ண போறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்கு. யூனிவர்ஸோட காதுகளுக்கு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் எக்கோ மாதிரி தான் கேட்கும். நீங்க நேத்து இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பும் போது அது எக்கோ ஆகி உங்க வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க தவறான அல்லது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க சிந்தனைகள் எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல மேனிஃபெஸ்ட் பண்ணா அது ஒரு எக்கோவா அப்படியே போயிடும். யூனிவர்ஸும் அந்த ஈவெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணிடும். அதுக்கு பதிலாக நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க டாப்பர் பேட்ச் போட்டிருக்கிற மாதிரி உங்களை உங்க டீச்சர் பாராட்டுற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள ஒரு பிக்சரை உருவாக்கி உங்களுக்குள்ளேயே இதை தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அதை கேட்கும். உங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும்.
ஓகே, அப்ப அந்த யுனிவர்ஸை நம்ம சொல்றத கேட்க வைக்கிறது எப்படி? இவ்வளோ நேரம் சொன்னதுல இந்த யுனிவர்ஸ் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன ஒரு ஷாக்கிங்கான மேட்ச் ஒன்று சொல்லவா? யூனிவர்ஸ் ஒரு ரோபோட் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன். நீங்க ஏத்துப்பீங்களா? ஸ்கூல்ல செகண்ட் குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரால பைனரி கோட்ஸை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. எய்தர் 1 இல்லைனா 0, எய்தர் எஸ் ஆர் நோ, எய்தர் ரைட் ஆர் ராங். நமக்கு எந்த அவுட்புட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? அதே தாங்க லைஃப்லையும். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இந்த வாக்கியத்தை கேட்டிருப்போம். இதை கொஞ்சம் மாத்தலாமா? அதுதான், நீ எதுவாய் உன்னை உணர்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இப்ப நான் சொன்ன இந்த சின்ன மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்ட உயர்வுகள் உங்க கண்ணு முன்னாடி நல்லாவே தெரியும். பூஜ்யத்தை கண்டுபிடிக்கிறப்ப பிரம்மகுப்தாவுக்கு தெரியாது, கணிதத்தோட சால்வ் பண்ண இயலாத பல விஷயங்கள் எல்லாமே வேல்யூவே இல்லாத இந்த 0வை சால்வ் பண்ணும்போது தான் அப்படின்னு. 1க்கு பின்னாடி ஒரு பூஜ்யத்தை போட்டா அது 1 விட 10 மடங்கு அதிகம். அதுவே 2 பூஜ்யம் போட்டா 100 மடங்கு அதிகம். அதே தான் நம்ம மனசுக்கும். ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் நீங்க சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது பல மடங்கு பாசிட்டிவிட்டியை விழுங்கிடும். காமனாவே வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னா அது நான் சொல்ல போற 2 கேட்டகரியில ஒண்ணுக்குள்ளதான் வரும். ரியல் ட்ரபிள் ஆர் ஃபால்ஸ் ட்ரபிள். நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கிற மாதிரி உணரும் போது உண்மையாவே எது உங்களை பாதர் பண்ணுது அப்படின்னு யோசிங்க. ஒரு பேப்பர்ல அதை எழுதுங்க. பேப்பரோட பாட்டம்ல இது ரியல் ப்ராப்ளமா இல்ல ஃபால்ஸ் ப்ராப்ளமா அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதையும் எழுதுங்க. இந்த பேப்பரை அப்படியே காத்துல பறக்க விடாம பத்திரமா வைங்க. பிகாஸ் நாளைக்கு உங்க மைண்ட் செட்டை ட்ராக் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். லைஃப்ல வர பல பிரச்சனைகள் உண்மையாவே ஒரு பிரச்சனையே கிடையாது. அது புரிஞ்சா போதும் நம்ம நிறைய நேரத்தை நம்ம லைஃப்ல சேவ் பண்ண முடியும். டைம் அப்படின்னு சொல்றப்பதான் ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வருது. டெய்லியும் காலேஜ்க்கோ ஒர்க்குக்கோ கிளம்பிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, ரெட்டா இல்ல ப்ரௌனா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, சாம்பாரா இல்ல வெரைட்டி ரைஸா, இதுலயே அரை மணி நேரம் போயிடும். கரெக்டா? வாழ்க்கையில பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பல பிசினஸ் மேன் அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு காமனா சொல்ற ஒரு விஷயம், சேவிங் தேர் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஃபார் தி பெஸ்ட் டிசிஷன். புரியலையா? நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. அவங்க டெய்லியுமே ஒரே மாதிரியான அவுட்ஃபிட்ஸ், ஒரே ரொட்டீன்ல சாப்பாடு, இந்த மாதிரி இருந்துட்டு வராங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்றது உங்களை கண்டிப்பா வியக்க வைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக உங்க டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை சேவ் பண்ணி வச்சு நாளைக்கு பிஸ்னஸ்ல பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த டிசிஷன் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பறந்து விரிஞ்ச அண்டத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதே போலதான் உங்க கனவுகளுக்கும். தைரியமான முடிவுகளை எடுக்க இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. அதுதான் உங்க ஆழ்மனசு. உங்க இன்ட்யூட்டிவ் செல்ஃபை நம்புங்க. எல்லாமே உங்க விருப்பப்படி நடக்கும். இதே போல ஆழ்மனது ஆராய்ச்சி தகவல்கள், அதை பத்தின உண்மைகள், வாழ்வியல்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.